சற்று முன் வெளியே இருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பு. பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் திடீர் அறிவிப்பு. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மகிழ்ச்சி. நீங்க இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போன்ற பயனுள்ள தகவல் உடனுக்குடன் கிடைக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கான உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம், அங்கன்வாடி ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் உயர்வு, சரண்டர் விடுப்பு ஒப்படைப்பு, குடும்ப ஓய்வூதியம் மற்றும் பகுதி நேர ஆசிரியர்களுக்கான அறிவிப்பு போன்ற பல வகையான அறிவிப்புகளை வெளியிட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு 8ஆம் தேதி நன்றி அறிவிப்பு மாநாடு நடத்திருப்பதாக அரசு ஊழியர்கள், ஆசிரியர் சங்கங்களின் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ அறிவித்திருக்கிறது. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களின் 20 வருட கோரிக்கையை ஓரளவு தற்போது நிறைவேற்றியுள்ளது. பழைய ஓய்வூதியம் அப்படியே நடைமுறைக்கு வரவில்லை என்றாலும் அதே வடிவில் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் இருப்பதாக அரசு ஊழியர்கள் ஓரளவு நிம்மதி அடைந்துள்ளனர். இது மட்டுமில்ல, மாநில அரசு அலுவலர்கள் பெற்ற கடைசி மாத ஊதியத்தில் 50% உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியமாக வழங்கப்படும். இவ்வாறு 50%த்திற்கு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் வழங்குவதற்கு பணியாளர்களின் 10% பங்களிப்போடு ஓய்வூதிய நிதிக்கு தேவைப்படும் கூடுதல் நிதி முழுவதையும் தமிழ்நாடு அரசு ஏற்கும். 50% உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் பெறும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஆண்டுதோறும் 6 மாதத்திற்கு ஒருமுறை அரசு அலுவலர்களுக்கு வழங்கப்படுவதற்கான இணையான அகவிலைப்படி உயர்வு அளிக்கப்படும். ஓய்வூதியதாரர் இறந்துவிட்டால் அவர் ஏற்கனவே பரிந்துரைத்த குடும்ப உறுப்பினர்களின் அவர் பெற்று வந்த ஓய்வூதியத்தில் 60% குடும்ப ஓய்வூதியமாக வழங்கப்படும். அரசு அலுவலர்கள் ஓய்வு பெறும்போது அவர்களின் பணிக்காலத்தில் இறக்க நேரிடும் போது அவரவரின் பணிக்காலத்திற்கேற்ப 25 லட்சத்திற்கும் மிகாமல் பணிக்கொடை வழங்கப்படும். புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்பட்ட பின் குறிப்பாக ஓய்வூதியம் பெறுவதற்கான தகுதி பணிக்காலத்தை நிறைவு செய்யாமல் பணி ஓய்வு பெறும் அனைத்து அலுவலர்களுக்கும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் வழங்கப்படும். தமிழக அரசின் இந்த முடிவால் மகிழ்ச்சியடைந்த அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் முதல்வரை சந்தித்து கடந்த மாதம் நன்றி தெரிவித்தனர். இதற்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் நன்றி தெரிவித்து பாராட்டி கொண்டாடும் வகையில் நன்றி அறிவிப்பு மாநாட்டை ஜாக்டோ ஜியோ நடத்துகிறது. வரும் 8ஆம் தேதி சென்னை நந்தனம் OMC மைதானத்தில் மாலை 4 மணிக்கு இந்த மாநாடு நடைபெறும். தமிழகத்திற்கு மத்திய அரசு உரிய நிதியை வழங்காத நிலையிலும் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்துக்காக 13,000 கோடியை ஒதுக்கீடு செய்திருக்கிறார். இந்த திட்டத்துக்கு பலர் எதிர்ப்பு தெரிவிப்பதாக தவறான தகவலை பரப்பி வருகின்றனர். எங்கள் கூட்டமைப்பில் உள்ள சங்கங்கள் இதை கொண்டாடுகின்றன. எங்களுக்கு ஒரு வாழ்க்கையையும் கௌரவத்தையும் தந்திருக்கிறது இந்த திட்டம். இது 50,000க்கும் மேற்பட்டவர்கள் ஓய்வு பெற்றுள்ளனர். CPS திட்டம் வாங்கியுள்ள செட்டில்மெண்ட் பணத்தையும் கூட திருப்பி தந்து விடுகிறோம். இந்த ஓய்வூதிய திட்டத்தில் சேர வழிவகை உள்ளதா என்று சங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு நல்ல திட்டத்தை வேறு விதமாக சொல்லி மத்திய அரசுக்கு ஆதரவாக இருப்போர் புரளியையும் வதந்தியையும் கிளப்பிவிடுகிறார்கள். பாஜக ஆளும் மாநிலங்களில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்திவிட்டு இங்குள்ள குறைகளை கூறலாம். எங்கள் மேல் கரிசனம் இருந்தால் பிரதமரிடம் கூறி ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அவர் அறிவிக்கட்டும். நாங்கள் நடத்தும் மாநாட்டிற்கு பிறகு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் உள்ள குழப்பங்கள் தீரும். இது போன்ற தகவலாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.